இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல் வேதம் கற்றுத்தருகிற ஒரு நல்ல குணாதிசயம். ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனா பல வேளைகளில் அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு வரும்போது இன்னும் நிறைய நம்ம கீழ்ப்படியாம இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி நான் இன்னும் கீழ்ப்படியாத காரியங்கள் எவைகள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாருங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படி இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். அதான் வசனம் சொல்லுது. கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம் அல்ல. அவங்க பேச்சை கேட்டு நான் நடக்கணும் அப்படின்னு ஒண்ணு கட்டாயம் இல்லையே, இல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்து நேரம் எடுத்து மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. வேலைக்காரரே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். திருச்சபைக்கு செல்லுகிற விசுவாசிகளே உங்க திருச்சபை ஒழுங்குகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இப்படிலாம் கீழ்ப்படிதல் என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். கீழ்ப்படிதலுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, இணங்குகிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறார்களோ அவங்க தேவனுக்கும் பிரியமா இருப்பாங்க, மனுஷர்களுக்கும் பிரியமா இருப்பாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே நம்மை குறித்த ஒரு அடையாளம் இவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்கிற அடையாளத்தை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.